மகாராணி மாதிரியே இருக்கிற. காப்பாத்துங்க. எம்மானும் உங்க ஒருத்தரால மட்டும் அழிஞ்சதா இருக்கட்டும். நான் இந்த துரோக கும்பலுக்கு பலியாகிறத விட உங்க துப்பாக்கி குண்டுக்கு பலியாகிறது எவ்வளவோ மேல். என்னை கொண்டுடுங்க, என்னை கொண்டுடுங்க. இவ்வளவு கண்ணை கட்டி அந்த இடத்துக்கு கொண்டா. சரி. நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாம் என் அப்பன் அருள். தீராத வழக்குகளை தீர்த்து வைக்கிறவங்க தெய்வத்தினுடைய பிரதிநிதி. அவங்க வீட்டு மாடி ஒரு கோயில், கூடம் நீதிமன்றம் அப்படின்னு ஐயா அவளை பத்தி இந்த ஊரே புகழுது. நமச்சிவாயம் நமச்சிவாயம். எல்லாம் என் அப்பன் அருள். சம்போ சங்கரா மகாதேவா. ஒரு வழக்குல நியாயம் கேட்கறதுக்காக
காலங்காத்தால வந்து ஐயா அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறோம், மன்னிச்சுக்கணும். நியாயம் கேட்கறதுக்கு காலை என்ன மாலை என்ன, நடு ராத்திரில கூட இந்த வீட்டுக்கு வரலாம். இது ஒரு மூடப்படாத நீதிமன்றம். விஷயத்தை சொல்லுங்க. எஜமானே, அவசரப்படாதே. தப்போ சங்கரா மகாதேவா, முதல்ல இந்த விபூதியை பூசிக்கிட்டு அப்புறம் பதில் சொல். இந்த ரத்தனம் நானும் கூட்டாளிங்க. அந்த முறையில போன வருஷம் 100க்கு 1 ரூபா வட்டின்னு பேசி 10,000 ரூபாய் கடன் கொடுத்தேங்க. கடனை திருப்பி கொடுக்கணுமேங்கிறதுக்காக மறுநாளே இவன் ஸ்டேஜ் தான் முடிச்சுக்கிட்டான். இப்ப பணத்தை திருப்பி கேட்டா எங்க கொடுத்த, எப்ப கொடுத்த அப்படின்னு கேட்கறாங்க. எஜமா இல்லைங்க எஜமா, அவன் போய் சொல்றான். முதல்ல இதை பூசிக்கிட்டு அப்புறம் பதில் சொல். யோ, இந்த பார், இது சாதாரண சாம்பல்னு நினைக்காதே. சக்தி வாய்ந்த திருநீர். இத பூசிக்கிட்டு போய் சொன்னேன், 10 நாள்ல பயங்கர வியாதி வந்து செத்து போவேன். என்ன பாரியா, அந்த ஆளுக்கு நீ கை நீட்டி பணம் வாங்கினியா இல்லையா? வாங்கினானுங்க. எவ்வளவு? 10,000. பணம் வாங்கிட்டு இல்லைன்னு சொல்றது பாவம் இல்லையா? முதல்ல அதை திருப்பி கொடுத்துரு. தை மாசம் அறுவடை முடியும் கொடுத்துறானுங்க. இப்ப கிட்ட பணம் இல்லைங்க. போய் சொல்றான். நிலம் வாங்கிருக்காங்க, மாட்டியில 10,000 ரூபாய் பணம் வச்சிருக்காங்க. ரத்னம், பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? இப்பவே கொடுத்துறேன் எஜமா. மாணிக்கண்ண, இத பார்த்தால்தான் நம்ம 2 பேருடைய ஸ்நேகமே கெட்டு போச்சு. இந்த ரத்தனம், நான் எப்பவுமே உன் ஸ்நேகிதம் தான்ப்பா. இந்த காலத்துல கடன் கொடுத்தாலும் ஸ்நேகிதம் கெட்டு போகும், கடன் வாங்குறாலும் ஸ்நேகிதம் கெட்டு போகும். நல்லா சொன்னீங்க. கும்பிடுறானுங்க. வராங்க எஜமா. நமச்சிவாயம் நமச்சிவாயம். சம்பூ எல்லாம் என் அப்பன் அருள். சம்பூ சங்கரா மகாதேவா. மண்டை ஐயா, மன்னர், ஐயனே. இப்ப அந்த பொண்ணு அனுப்பு. அப்படியே குழந்தையை கொண்டு வர சொல்லு. சரி ஐயனே. பயப்படாம வாமா, ஒன்னும் பயம் இல்லவா. இப்படி வா, இங்க வாமா. நமச்சிவாயம் நமச்சிவாயம். எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. ஆமா அம்மா, நீங்க கேட்ட குரலே தான், நீங்க பார்த்த முகமே தான். அங்கே கொள்ளக்காரனா இருந்து கொக்கரிச்சாரே, இங்க பசு போல பக்திமானா இருக்கிறாரேன்னு ஆச்சரியப்படுறீங்களா? அவரேதான் இவர், இவரேதான் அவர். அது ராத்திரி வேஷம், இது பகல் வேஷம். காட்டிலே கங்காரா, வீட்டிலே சர்வலிங்கம். இப்படி ஒரு வாழ்க்கையா? என்னமா பண்றது? பலாப்பழத்தையே தின்னுகிட்டு இருந்தா முடியுமா? பாவக்காயும் சேர்த்து தின்னாதானே உடம்புக்கு நல்லது. மன்னர், ஐயனே, குழந்தையை வாங்கி அவங்கிட்ட கொடு. ஓ, அப்பாவை பாத்துக்கோ, அப்பாவை பாத்துக்கோ. அந்த அம்மா கிட்ட போ, அந்த அம்மா கிட்ட. மங்களா, அது என்னுடைய குழந்தை. இந்த குழந்தையை பெற்றுட்டிய மனைவி செத்துட்டா. தாய் இல்லாத அந்த குழந்தைக்கு இந்த நிமிஷத்திலிருந்து நீதான் தாயா இருந்து அன்போட வளர்க்கணும். அந்த காரணத்துக்காக உன்னை உயிரோட இங்க அழைச்சிட்டு வந்தேன். நெல்லு மங்களம், என் குழந்தை மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். அதுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சு, பயப்படாது. என்னால உன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டாலும் ஏற்படுமே தவிர இந்த குழந்தையினுடைய உயிருக்கு ஒண்ணு வராது. எத்தனையோ குழந்தைகளை தாய் இல்லாம நீ தவிக்க விட்டுருக்க. அதனாலதான் ஆண்டவன் உன் குழந்தைக்கு தாய் இல்லாம செஞ்சுட்டான். நிறுத்து, நான் சொன்னதை செய். இந்த குழந்தைய பொறுத்த வரைக்கும் நீ சொல்லாததையும் நான் செய்வேன். நான் ஒரு பெண். செடியில பூக்கிற அரும்புகளை செடி அழிக்காது. பிள்ளைய பெத்தெடுக்கிற தாய் குலம் அதை அழிக்கிற பேய் குலமா மாறவே மாறாது. தெரிஞ்சுக்க. ஐயா, இந்தாங்க ரத்தனம் மாணிக்கத்துக்கு கொடுத்த 10,000 ரூபாய். நமச்சிவாயம் 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 நமச்சிவாயம். சம்பூ சங்கரா மகாதேவா. சபாஷ். என்னடா செஞ்சீங்க? குறுக்கு வழியில போய் வழிபடக்கி ஒரே குத்து, அவ்வளவுதான். பணத்தை திருப்பி கொண்டு வந்தோம். எல்லாம் என் அப்பன் செயல். பைத்தியக்கார பயலுங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் கடனை தீர்த்துக்க இங்க வந்தானுங்க, அவனுங்க கடனையே முடிச்சுக்கிட்டானுங்க. ஐயனே, வாழ்க்கையில என்ன தவிர வேற யாரையுமே நம்ப மாட்டீங்க. எப்படி அந்த மங்களத்தை நம்பி குழந்தைய ஒப்படைச்சிங்க? மன்னாரு, உங்க ஒருத்தரால மட்டும் நான் கலங்கப்பட்டதா இருக்கட்டும். கண்ட கண்ட கழுகெல்லாம் என்ன கொத்தி திங்க வேண்டாம் நீ கதர்னாலே அப்பவே அவன் மேல எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இப்படிப்பட்ட பெண் தான் என் குழந்தைய வளர்க்க தகுதியானவன் முடிவு பண்ணே அவளை நம்பி என் குழந்தைய கொடுத்துட்டேன். புரியுதா? புரியுது ஐயனே. ஐயோ, என்ன இது? கால்ல அடிபட்டு இருக்கு. எங்கடா போனேன்? ஐயோ, என்னடா இது? எங்க போனேன்? இவ்வளவு பலமா அடிபட்டு இருக்கு. கடவுளே, ஏண்டா
கண்ணா ராஜா நீங்க எவ்வளவு விளையாட்டு காமிச்சீங்க, நாங்கெல்லாம் எவ்வளவு விளையாட்டு காமிச்சா அழுகை நிறுத்தல. அந்த புதுசா வந்த அம்மாவை பார்த்த உடனே பெற்று தாய் கண்ட மாதிரி போய் பாசத்தோட ஊட்டிக்கிட்டேன். படையா படையா அதனால குழந்தை அவகிட்ட ஒப்படைத்தேன். சம்பூ சங்கராம சாதேவா. என்னங்க? என்னது என்னங்கவா? ஆச்சரியமா இருக்கு. என்ன விஷயம்? கல்லானாலும் கனவு. யாரு யாருக்கு? நீங்க எனக்கு. நான் உனக்கு கனவனா? என்ன வளர்றேன்? உண்மைதாங்க. உங்க குழந்தை என் வயசுல வளருது. இது 3வது மாதம். ஒரு குழந்தைக்கு தாயாக போறேன்னு தெரிஞ்ச உடனே உங்க மேல இருந்த ஆத்திரமெல்லாம் ஒரு நிமிஷத்துல பறந்து போயிடுச்சு. இப்போ நான் உங்க மனைவி. நடந்ததையெல்லாம் நான் மறந்துட்டேன். நீங்களும் மறந்துருங்க. ஒரு மனைவிக்கு தன் கணவன்கிட்ட என்ன உரிமை இருக்கும் அதை நீங்க எனக்கு கொடுங்கன்னு தானே நான் கேட்கிறேன். மங்களா, உனக்கு எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இந்த ஒரு வார்த்தையே பொறுங்க. இனிமே உங்க காலடி தான் எனக்கு சொர்க்கம். என்னமோ கப்பலே கலந்துட்ட மாதிரி பதட்டத்தோடு வர்றேன். சர்வலிங்கம், திருட்டு பயல், அயோக்கியம், உள்ளவரை, நல்ல குடும்பத்து பொண்ணை ஒண்ணு கொண்டு வீட்டுல ஊட்டி வச்சுக்கிட்டு அவளை கற்பழிச்சு அவளை பூட்டி வச்சு பத்திரமா வச்சுட்டு இந்த கையில கீரை இந்த கையில உத்தராட்ச கொட்டை சிவ சிவ சிவாரு வெடி வேகம் பகல் வேகம் திருட்டு பயல். அண்ணாரு இந்த மாதிரி ஊர்ல 10 பேரா சேர்த்துக்கிட்டு கண்ட கட்ட இடமெல்லாம் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறானே, என்னால கேட்க முடியுதா? ஐயோ, வாயில வராதெல்லாம் பேசுறானுங்க. நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் என்ன வேற பேப்பர் வச்சுங்கிறான், கை தடிங்கிறான். ஐயனே, நம்ம எதிர்கால பாதுகாப்புக்கு உடனே தக்க நடவடிக்கை எடுக்கணும். இல்ல உங்க ரத்த வேஷத்துல ஒரு வேத கலை கலையாது கலைய விட மாட்டேன். அந்த ஜனங்களை எப்படி என் பக்கம் திருப்பார். தர்மலிங்கத்துக்கு ஈடான தர்மவான் இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அவருக்கு நீங்க அவரேதான். அந்த புண்ணியவானுக்கு என்னால எந்த கெட்ட பேர் வரக்கூடாது. நான் வழுக்கி விழுந்தவன் அந்த பாவத்துடைய சுமேத்தாய வயிற்றுல சுமக்கிறேன். அதை தவிர அவருக்கும் எனக்கும் எந்த விதமான உடல் உறவும் கிடையாது. என்ன காப்பாற்றுற இந்த புண்ணியவானுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கு ஒரே வழி தற்கொலை, தற்கொலை, தற்கொலை. ஐயனே, என்ன உணர்ச்சி வயப்பட்டு பேசுறீங்க? அப்படி ஒரு லெட்டர் மங்களத்து கைப்பட எழுதி வாங்கிட்டு அவளை கழுத்தை நெரிச்சு கொண்டு தூக்குல தொங்க அதுக்காக அவன் கைப்பட கடுதாசு வாங்குறோம். தப்பு சங்கரா மகாதேவா, இப்பதான் எனக்கு புரிஞ்சது. திருமலையாடல் எப்ப ஐயனே? இன்னைக்கு ராத்திரி 4ஆம் ஜாமத்துல மாயாண்டி மாடசாமி 2 பேர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி தயார் பண்ணி வை. தாமதிக்க நல்ல விஷயமாச்சே, தாமதிப்பட. என்னங்க? என்ன விஷயம்? முடிவு பண்ணிட்டீங்களா? எது? நீ முழுகாம இருக்கேன்னு சொன்னிய அதுவா? இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடு. இன்னுமா? ஏங்க? ஒரே குழப்பமா இருக்கு. எனக்கு எப்ப என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும்னு அப்ப சொன்னீங்களே. சொன்னேன். அத உங்க இஷ்டப்படி எப்ப வேணும் நானும் செய்யுங்க. அது இஷ்டப்படி என் கையால நான் உங்களுக்கு கடுதாசி எழுதி கொடுத்துறேன். அதுக்கு முன்னாடி உங்க கையால என் கழுத்துல தாலியை கட்டிட்டு என்ன வேணும்னாலும் செய்யுங்க. ஓ, என் திட்டமெல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? ஆமா. இந்த பாருங்க, என்ன கொலை செய்யற அந்த சிரமம் கூட உங்களுக்கு எதுக்குங்க? நானே தற்கொலை செய்துக்குவேன். ஆனா என் வயசுல வளர்ற இந்த சிசுவை கொல்றதுக்கு எனக்கு உரிமை இல்லை, உங்களுக்கு உரிமை இல்லை. நாளைக்கு நீ இதை சொல்ல முடியாது. என்ன, இந்த உலகத்திலே இருக்க போறதில்லை.
அப்படியே நடக்கட்டும். ஒரே சமயத்துல 2 உயிரை கொல்றதா உங்களுக்கு நிம்மதின்னா அந்த நிம்மதிக்கு நான் ஏன் தடையா இருக்கணும்? உங்க ஆசைப்படி என்ன கொன்னுடுங்க. ஆனா ஏன் ஆசைப்படி மஞ்சள் குங்குமத்தோட மங்கள சீரோட உங்க மனைவிங்கிற பேரோட என்ன சாக விடுங்க. அது மட்டும் நடக்காது. என்னங்க கழுத்துல தாலி இல்லாம கர்ப்பத்தோட என்ன சாக விட்டா என்னுடைய ஆத்மா மட்டுமல்ல உங்க குழந்தையினுடைய ஆத்மாவும் சாந்தி அடையாதுங்க. சாந்தியே அடையாது. என் குழந்தை இல்லை, வேற எவனோட கொடுத்த பாவ பரிசு. அட பாவி, என்ன சொன்னேன்? என் பயத்துல வளர்ற குழந்தை எவனோ எனக்கு கொடுத்த பாவ பரிசா? அப்பான்னு உன்னை கூப்பிட வேண்டிய இந்த சிசுவை அவமான சின்னம் நான் சொல்றேன். இந்த பச்சை ரத்தம் பரிசுத்தமானதுன்னா ஆண்டவன் அறிய இது உனக்கு தான் பிறக்க போகுதுங்கிறது உண்மையா இருந்தா இந்த குழந்தை மேல ஆணையிட்டு சொல்றேன், உன் உடம்புல ஓடுறதும் இந்த குழந்தை உடம்புல ஓடுறதும் ஒரே ரத்தம். என் பயத்துல வளர்ற இந்த குழந்தைக்கு நீதான் தந்தைங்கிறதை நிரூபிக்காம நான் சாகவே மாட்டேன். இது சத்தியம். சபதம் அடி போடுற சபதம். ஆமா, இந்த மங்களத்தினுடைய சபதம் நிச்சயமா நிறைவேறும். பெண்கள் பயத்தெறிந்து விட்ட சாபமும் போட்ட சபதமும் தோத்து போனதா இதுவரைக்கும் சரித்திரமே கிடையாது. பக்கமா ஒரு ஊரை ஓடுது. பாக்குறதுக்கு பொம்பளை வேகமா இருக்குமே. பொம்பளை கையா இங்கதாண்டா வந்து ஒளிஞ்சான். நாய் நாயிடா. உனக்கு தாயா இருக்கு கொண்டு வந்த பொம்பளை பேயா மாதிரி ரத்தத்தையே குடிச்சு வளம் பயந்தாண்டா அவட பிரிச்சுட்டேன். அழாதரா, இனிமே யாரும் எனக்கு மனைவியா வர முடியாது, உனக்கு தாயா வர முடியாதா? ஏன் பண்ணு? ஏய்
குழந்தை கொண்டு கொடுத்து ஏதாவது கொண்டு சமாதானப்படுத்து. ஐயானே வணக்கம். என்னாச்சு மன்னாரு? எவ்வளவு ஓட்டம், எவ்வளவு முள்ளு குத்தி இருக்கு. விட்டேனா நாய சுடுற மாதிரி சுட்ட அதெல்லாம் பாதாளத்துல தள்ளி விட்டுறேன். வேதம் எங்க? அது தண்ணியில ஒளி போச்சு முதலத்தில் இருக்கும். சப்பாஷ். தர்மலிங்கத்துடைய ஆட்கள்ல சும்மாவா? நாங்கெல்லாம் தருமலிங்க ஆட்கள் அல்ல, அவங்கெல்லாம் சோத்தமிக்கு கூட்டம். நாங்கெல்லாம் வீரசிங்கம் கண்டாராமுடைய ஆட்கள். மன்னாரு, இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கெல்லாம் விருந்து. இன்னைக்கு ராத்திரி எங்களுக்கு விருந்தா? ஐயனே, என்ன ராத்திரி விருந்துன்னு சொன்னாலே ரத்தமெல்லாம் குறையுது. மன்னாரு, இது உண்மையான விருந்து. விட இந்த சந்தையில விலையா இருக்கு. கூட்டி வந்தேன். என்ன விலையா இருந்தாலும் வாங்கி தானே பாக்கணும். வேற என்ன? உங்களை விடுத்துட்டாங்க. ஐயோ பாப்பா, நிறமாச கர்ப்பிணி போல இருக்கு. ஆமா மச்சான், வீடு தூக்கிட்டு போ. வாங்க. தூக்கப்பா. அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? அந்த பொண்ணு அழைச்சாமா. ஏமா, நிறைமாத கர்ப்பத்தோட இப்படி தனியா வரலாமா? நீ வீடு எங்க இருக்குன்னு சொல்லுமா, நான் தகவல் கொடுத்து அனுப்புறோம். ஏமா பேசாம இருக்க? உன் புருஷனாவது யாருன்னு சொல்லுமா. சும்மா போட்டு கிளறிக்கிட்டு அதான் பார்த்தாலே தெரியுது. கழுத்துல தாலி இல்ல, வயசு பொண்ணு வழி தவிர நடந்துட்டு போயிருக்கு. அழாதம்மா, அழாத. அவங்க சொன்னதெல்லாம் மனசை வச்சுக்காதம்மா. நல்லா ஓய்வு எடுத்துக்க. எல்லாம் விடிச்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம். நல்லா பாத்துக்கலாம். வரலாம் நானே. கும்பிடாத நாளே கிடையாது. தாலி கட்டின கணவனோடு சந்தோஷமா உன் சன்னதிக்கு வர வேண்டிய நான் கண்ணீரும் கம்பளையுமா கை குழந்தையோட ஊராருடைய ஏளனமான பேச்சுக்கு பயந்து ஓடி வந்திருக்கேன். கடுப்பு தாலி இல்லாம கை குழந்தையோட இருக்கிற என்ன பார்த்து இந்த உலகம் ஏளனமா பேசுது. இப்படிப்பட்ட உலகத்துல நான் எப்படி அம்மா வாழ முடியும்? என் துன்பத்துக்கு ஒரு முடிவு வேணும்னா நான் சாகத்தான் வேணும். சாகரதா, நான் செத்துட்டா என் மேல இருக்கிற பழி நீங்குதா? நீங்காது, நீங்கவே நீங்காது. தாயே, நீதான் என் பழியை துடைக்கணும். நான் களங்கம் இல்லாதவன்னு நிரூபிக்கணும். அப்பதான் ஊரும் உலகமும் உண்மையை உணரும். நீதான் தாயே எனக்கு வழிகாட்டணும். நீ சக்தியுள்ள தெய்வமாயிருந்தா சர்வமும் உன் காலடியில இருக்கிறது உண்மை என்றா உன்கிட்ட கையேந்து நிற்கிற எனக்கு கருணை காட்டம்மா, கருணை காட்டு. நீ கருணை காட்ட மாட்டேன், காட்ட மாட்டேன். ஏன்னா நீ கடவுள் இல்லை, கண்ணு. நீ கண்ணு. நீ கண்ணு, நீ கண்ணு. கடவுள் தான். என்ன மன்னிச்சிரு தாயே, என்ன மன்னிச்சிரு. அம்மா குளிச்சுட்டு வந்துடுறேன். தண்ணியில இறங்க கூடாது என்ன?
இங்க வந்த என் தங்கவே, அழாதரா, அழாத. நாம் பெற்ற பிள்ளைய கொண்டு அவருக்கு சரியான புத்தி கற்பிக்கணும் நினைச்சு அது முடியாம போய் இதோ அவர் பெற்ற பிள்ளைய கொண்டு அவருக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். நான் நினைச்ச மாதிரியே நீ வளர்ந்துட்டியடா ஆண்டவன். அம்மா, அந்த கொள்ளைக்காரங்க எங்க வீட்டுல புகுந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு என்னையும் தூக்கிட்டு வந்துட்டாங்கம்மா. கவலைப்படாதம்மா, இனிமே உங்க குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்தும் வராம என் மகனை நான் பாத்துக்க சொல்றேன். சிங்கமுத்து, இன்னும் அந்த கழுகு இங்க வட்டமிட்டுக்கிட்டு இருந்தாலும் இருக்கும். இந்த பொண்ணை கொண்டு போய் பத்திரமா அவங்க வீட்டுல சேர்த்துட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வாப்பா. என்ன எனக்காக கொண்டு வந்த விருந்த இன்னொருத்தர் தட்டி பறிச்சுட்டு போயிட்டாரா? என்ன தைரியம் இருக்கு? யார் அவன்? யாரு? சிங்கமுத்து. சிங்கமுத்து அவனா? ஆமாங்க, அந்த முரடனை
எங்க 3 பேராலையும் ஒண்ணு செய்ய முடியல. அப்படிப்பட்டவனை ஆரம்பத்திலே அழிச்சிடணும். அழிக்கணும். அவனுக்கு ஒரு நாள் வைக்கிறேன். எப்படி சின்ன வயசு உங்க உயரம் முரட்டுத்தனமா அடித்தொண்டதாக பேசுவான். அவனுக்கு வேற அடையாளம் அது கருத்த மாட்டிருப்பாங்க. அவன் எங்க இருக்கான் எங்களுக்கு தெரியாதுங்க. என்னடா என்ன நடந்தது? நாங்க காட்டுக்குள்ள இருக்கும் போது திடீர்னு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து எங்களை மிரட்டினார். நாங்களும் எங்களால முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சு பார்த்தோம், முடியல. கடைசியில அவர் எங்களை பிடிச்சி உண்மையை சொல்லிடுங்க மிரட்டினார். உண்மையை சொல்லிட்டீங்களா? சொல்லுவோமா? நாங்களாம் சிங்கமுத்தோட ஆளுங்கன்னு சொல்லி தப்பிச்சுட்டு வந்துட்டோமே. அருமையான காரியம் செஞ்சீங்க. இனிமே நாம செய்யற கொலை கொள்ள அத்தனை பழி அந்த சிங்கமுத்து பேர்ல போட்டு புரியுதா? புரிஞ்சுதுங்க. உடனே புறப்படுங்க. இந்நேரம் அந்த பெண்ணை சிங்கமுத்து வீட்டுல கொண்டு போய் சேர்த்துப்பார். எனக்கு அவ விருந்தா போற அதே நேரத்துல என் காரியத்துல குறுக்கிட்ட அந்த சிங்கமுத்தும் பலியாகும். நான் அப்படிதான். அஞ்சலே, இது நல்ல இடமா இருக்கு. இங்கே சாப்பிடுமான்னு கேட்டேன். உட்காரு உட்காரு உட்கார. நடு காட்டுல நாம 2 பேர் தனியா இருக்குமே, யாராவது திருடங்கிட்ட வந்தா என்னங்க செய்யறது? அசிங்கமா இருக்கு. திருடன் வந்தாலும் முறுக்கு நொறுக்குற மாதிரி நொறுக்குவார் இந்த மாப்பிளை. வாயால நல்லா நொறுக்குவீங்கன்னு எனக்கு தெரியும். கையால ஆகணும். யார பார்த்து இந்த கேள்வி கேட்கிற? ஆபத்துல உயிரை கொடுக்கிறவன் தான் கீழே. நடுக்காட்டுல கொண்டாட்டிய தவிக்க விடுற ஒரு மனுஷனா? என்ன துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் சரி, அந்த துண்டுல ஒரு துண்டு உன்னை வந்து காப்பாத்து. இந்த முறுக்கு மேல சத்தியமா சொல்றேன். பார்த்தா தெரியல. திருடனுங்க 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 என்ன திருடனுங்க திருடனுங்க நீங்க அவங்க மரியாதை இல்லாம பேசுற. திருடுவாங்க அவங்க எல்லாம் பெரியவங்க. எங்க அவங்க பச்சையா வந்திருக்காங்க, பாவம் சாப்பிடுங்க. கல்யாண பொண்ணும் பிள்ளையும் போல இருக்கு. நல்ல தவறு. சத்தி வாய்ந்த முறுக்கு மேல சாட்சியா சொல்றேன். நான் மாப்பிள்ளை இல்லைங்க. என் கையில இருக்கிறதா கைத்தின்னு விட்டுடுங்க. ஏங்க இப்படி அடிக்கி பயந்து போய் சொல்றீங்க? இவர்தான் என் புருஷன். ஐயோ அபாண்டமா சொல்றானே. நகை நெட்டெல்லாம் போட்டிருக்கிறேன், வழித்தொழிக்கு வாங்குவோன்னு கூப்பிட்டான். 4 பேர் எதிர்க்க வாழ்க்கை துணைவேன்றானே. இவெல்லாம் இருக்கிற ஊர்ல மழை பெய்வாங்க. பொண்டாட்டி இல்லன்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. நீங்க ஒரு மனுஷனா? பாத்தீங்களா, இவ உத்தமி பத்தினியா இருந்தா தாலி கட்ட புருஷனை பார்த்தே தாரித்து போனா. தெரியாம துப்பிட்டேன். ஏ பொண்ணு, மரியாதையா நகை நட்ட கழட்டி வச்சுட்டு மானத்தோட போ. இல்ல உயிரே போனாலும் சரி, நான் எதையுமே இழக்க மாட்டேன். இப்ப இழுத்துக்கிட்டு போய் நகரட்டெல்லாம் கழட்டு வேணும். ஊரறிய தாலி கட்டிட்டு எவரும் இல்லை நான் சொல்றேன். நீ கட்டின இந்த மஞ்ச கைத்து மேல ஆணையா சொல்றேன். நீதான் என் புருஷன் நிரூபிச்சுட்டாயா. இது சத்தியம். சத்தம் போடி. இவ பெரிய கண்ணுக்கு ஊரை அடிச்சு நிரூபிக்க போறான். நான் வரேங்க. தலையில கட்டி போட்டு கொடுத்துடா. போடும் எனக்கு இதுவா போடும், இதுக்கு மேலேயே போடும். ஐயோ, சின்ன வயசுல புன்வண்டு கழுத்துல நூலை கட்டி சொய் சொய் சொயின்னு பறக்க விட்டேன். அப்புறம் தும்பி வால்ல வேற கழுத்தை கட்டி சரு சருன்னு பறக்க விட்டேன். அந்த பாவம் தான் என் கால்ல சுருக்க போறானுங்க. பனைமரத்துக்கு தென்னை மரத்துக்கு ஏன் துணின்னு கட்டினேன். அதனாலதான் என் துணியெல்லாம் ஆவுத்துட்டீங்களா? ஏன் அழகு உங்களுக்கு நட. ஐயோ ஐயோ உங்களுக்கு கொடி புண்ணியம் நன்றி. ரொம்ப மானத்தை. நீ யாரு? உன்னை எதுக்கு அவங்க அப்படி செய்யணும்? நான் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன். ஒரே சமயத்துல 10 பேர் அடிப்பேன். அதனால அவனுங்க கூட்டத்துல என்ன சேருனானுங்க. முடியாதுன்னு உடனே தூக்கல தொங்க விட்டானுங்க. கால்ல கட்டியா? அது அவனுங்க பழக்கம். அது சரி, ஒரே சமயத்துல 10 பேர் அடிப்பேன்னு சொல்ற, அப்புறம் நீ அடி வாங்கின? 11 பேர் வந்துட்டானுங்க. அடே ஒரு ஆள் அதிகமாயிட்டானு. மறுபடியும் அவனுக்கு பார்த்தா என்ன உயிரோட விட்டு வைக்க மாட்டானுங்க. உங்க கூட என்ன கூட்டு போயிடுங்க.
பொண்ணுங்க கொள்ளக்காரங்க வந்து என் பொண்ணை கடத்தி கொண்டுகிட்டு போனாங்க. அப்புறம் என் பொண்ணுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னே தெரியலைங்க. சிங்கமுத்து ஒருத்தவன் பொண்ணு மீட்டுக்கு வந்து விடல இல்லைங்க. என் பொண்ணை காணாம அதை துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கையா. பொண்ணை கொண்டு வரல உங்க 2 பேரையும் கொண்டு வச்சாங்க. வேண்டாம், அவங்களை வெளியே துரத்து விட்டு எங்கேயா போய் பழச்சிக்கிட்டு ஒண்ணுல இருந்து 10 வரைக்கும் நான் இப்ப எண்ணுவேன். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் இந்த தெருவை தாண்டி ஓடிடணும். இல்ல இந்த துப்பாக்கியில இருக்கிற குண்டு உங்க 2 பேர் உயிரை குடிச்சிடும். ஓடுங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்பா 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 அம்மா 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 நீதான் சிங்கமுத்துவா? ஆமா. பாவம் சின்ன பையன், பாவம் கிழவன். வயசானவங்களை அது நிராயுதபாணிகளை கொல்றதுக்கு உனக்கு வெட்கமா இல்ல? பாயம் போடுற நாராவன் என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? அது நடக்காது. நான் நினைச்சா எதுவும் நடக்கும். இந்த கொலைக்கு பதில் சொல்லாம உன்னை இந்த இடத்தை விட்டு நகர விட மாட்டேன். என்னைய மிரட்டுற? உனக்கு என்ன நெஞ்செழுத்தம்? ஜாக்கிரதை அழைச்சிட்டு போங்க. போலீஸ் வாங்கடா.
என்ன இப்படி கேட்கறேன்? சின்ன இருந்தாலும் என்னைக்காவது சாப்பிட்டுருங்க. ஏன்பா எனக்காக காத்துட்டு இருக்கீங்க? எனக்கு தான் நேரம் காலம் எதுவுமே கிடையாது. சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய போலீஸ் உத்தியோகஸ்தன் சாப்பாட்டை பார்த்த முடியுமா? ராஜா, நீ போலீஸ்காரா இருக்கலாம், இருந்தாலும் பிள்ளைப்பா, அதுவும் ஒரே பிள்ளை. கண்ணு இல்லாம இவன் மட்டும் பிடிச்சி என்னப்பா பிரயோஜனம்? நீ இல்லாம நான் விருந்து சாப்பிட்டா கூட அது எனக்கு மருந்தா கஷ்டம். ஆனா உன் பக்கத்துல உட்கார்ந்து ஒரு டம்ளர் பச்சை தண்ணி குடிச்சா கூட அது பழரசமா இருக்கிறா. பேசுறீங்களா? பாசம் பாசம். அப்பா, அந்த பாச உணர்ச்சியை கொஞ்சம் கூட இல்லாத மனித கூட்டம் இந்த நாட்டுல உலாவுதே, அதை பத்தி என்னன்னு சொல்றேன்? நமச்சிவாயம். யாருக்கு அது? வேற யாரு? கொள்ளைக்காரனுங்க, கொலைகாரனுங்க. அவங்களுக்கு குடும்பம் உண்டு, மனைவி மக்கள் உண்டு மறந்து இந்த சமூகத்துக்கே துரோகம் செய்யறாங்க. நமச்சிவாயம் நமச்சிவாயம். ராஜா, நாட்டுல ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட்டே இல்லை என்ற நிலைமை என்னைக்கு ஏற்படுதோ அன்னைக்குத்தான் கொள்ளைக்காரங்களே இல்லை என்ற வார்த்தையை கேட்க முடியும். தப்புப்பா. கொள்ளைக்காரங்களை பூண்டோட அழிச்ச பிறகுதான் நாட்டில் உள்ள வீட்டு கதவுகளுக்கு பூட்டே தேவையில்லை என்ற நிலைமை உருவாக முடியும். அப்படி ஒரு நிலைமை உருவாகும் நீ நினைக்கிறியா? உருவாகும். அந்த லட்சியத்தோடு தான் நீங்க எவ்வளவு கருத்து உங்களுக்கு தெரியாம நான் போலீஸ் இலாக்காவில் சேர்ந்துட்டேன். எனக்கு தெரியாம என்ன கேட்காம நீ போலீஸ்ல சேர்ந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஏன்பா, பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம்? பிடிக்கிறது இல்லை, ஒரு வெறுப்பு. அது இருக்கட்டும், கொள்ளைக்காரங்க போலீஸ்காரங்களோட பலத்தாடிச்சு இல்லையா அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நான் சொல்லல, ஒரு கேள்வி, அவ்வளவுதான். அப்ப எந்த சூழ்நிலையிலும் குற்றம் பலகீனமானது, ஆனா சட்டம் நீதியும் பலமானது. அதனாலதான் சட்டத்துக்கு தேவை குற்றம் மாட்டிக்கு. அப்படி இன்னைக்கு யாராவது ஒருத்தர் மாட்டிக்கிட்டாங்களா? இன்னைக்கு எங்கிட்ட மாட்டல, ஆனா ஒரு நாளைக்கு அவன் எங்கிட்ட மாட்டியே தருவான். அவன் கையில் நான் விலங்கு பூட்டியே தருவேன். ஒரு கொள்ளைக்கார கொலகாரன் காட்டு எல்லையில் உள்ள கோட்டூருங்கிற ஊர்ல ஒரு வீட்டை கொள்ளையடிச்சு ஒரு பெண்ணை கடத்திட்டு போனது இல்லாம அவருடைய பெற்றோர்களையும் சுட்டு கொன்னுட்டாப்பா. நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். தகவல் கிடைச்சு நான் போறதுக்குள்ள அவன் தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிட்டான். ராஜா, இப்படிப்பட்ட அயோக்கியர்களை விடவே கூடாது. நீங்களே உங்க வாயால சொல்றீங்கன்னா பாருங்களேன். ஏன் ராஜா, அந்த கொள்ளைக்காரனை நீ நேர்ல பாத்துருக்கியா? இல்ல, ஆனா ஒரு நாளைக்கு நேருக்கு நேர் அவனை சந்திக்கத்தான் போறேன். இத பாரு, இத இன்னொருத்தர் வீடு நினைச்ச உங்க அப்பா அம்மா துக்கத்தை உன்னால மறக்கவே முடியாது. இத ஒவ்வொரு நினைச்சுக்க, அப்பதான் உன் கவலைக்கெல்லாம் ஒரு முடிவு ஏற்படும். வார்த்தை. நான் கூட தான் ஆரம்பத்துல வந்து அனாதையா இருந்தேன். எப்படி தலைகீழ இருந்தேன். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கதான் பிறந்தோன்ற ஒரு உணர்வும் பாசமும் எனக்கு ஏற்பட்டு போச்சு. இத பாருமா, வந்த இடத்துல பழசெல்லாம் நினைக்காம சந்தோஷமா இருக்கணும். உனக்கு என்ன வேணும்? வால்பேரி, வள்ளிக்கிழங்கு, தக்காளி, கேரட், பீட்ரூட், வெள்ளை எலி வறுவல், கருவாட்டு குழம்பு, இவ்வளவு பேர் இருக்கிறோம். வேற என்ன உணவு இருக்கு? பழமா? வாழைப்பழம் சாப்பிடு. சாப்பிடு, அழக்கூடாது. அழக்கூடாதுமா, சாப்பிடு. ஆமாம்மா, அடாது. ஏமா, உனக்கு வேற யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா? இருக்காங்க. எங்க தாத்தா மட்டும் செல்வபுரத்துல இருக்காருங்க. செல்வபுரமா? ஆமா, அவர் எங்க அம்மா அப்பா அப்பா. என் மேல அவருக்கு ரொம்ப உயிருங்க. இப்ப கூட எங்க தாத்தாவை பார்க்கணும் போல இருக்கு. எப்படி? சும்மா இருக்க மாட்டேன். பார்க்கலாமா? இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து நானே ஒன்னு அனுப்பி வைக்கிறேன். சாப்பிடு. இத வர இந்த நிமிஷத்துல இருந்து கண் கலங்கவே கூடாது. கண்ணு தொடங்க, கண்ணு தொடங்க. நீயே சொல்லிட்டு ஏதாவது கூட அன்னைக்கு ஊட்டி விடுறா. அண்ணியா? அறிவு கேட்டவன். ஆமா ஆமா, உனக்கு கல்யாணம் ஆகலன்றது எனக்கு மறந்தே போச்சு. அண்ணிய பொண்ணா இருக்கிறத விட அண்ணியா இருக்கிறதா உங்களுக்கு பிடிக்கும். ஏண்டா அண்ணே? இப்ப சிரிப்பீங்களே. நீ வர, நீ வா, நான் பாத்துக்கிறேன்.
ஐயோ பேயா பிசாசு ஒண்ணு தெரியலையா? நாங்க பேயும் இல்ல பிசாசும் இல்ல, யாருன்னு தெரியலையா? நாங்க தான் தீனி திருடர்கள். எங்களுக்கு பொண்ணோ பொருளோ நகையோ நட்டோ தேவையில்லை, அது எங்க கால் தூசுக்கு சமானம். உங்களுக்கு தீனி தான் திரவியம் மாதிரி. உங்க பையில கையில மடியில இருக்கலாம் கொண்டாந்து பரவாயில்ல வைங்க. வைக்காண்டா போய் எவரும் திங்காத ரொட்டி. உண்டா நீ மட்டும் ஏண்டா கொடுக்கல? ரொட்டி இது எனக்கு, இது எனக்கு, இதெல்லாம் எனக்கு. எனக்கு மக்காச்சோளம். எந்த ஊருக்கு வர? ஆமா, நீங்களா யாரு, எந்த ஊரு? நாங்க பழையனூர் கிராமத்தை சேர்ந்தவங்க. அந்த பாவி எங்க வீடு வாசல் தோட்டம் துறவு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு எங்களை ஊரை விட்டே துரத்திட்டாருங்க. என்ன சொல்றீங்க? அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஆமாங்க, இந்த ஊர்லயே அவன் பெரிய பணக்காரன். எங்களை போல உள்ள ஏழைகளை வாட்டி வதைக்கிறது தான் அவன் வேலை. அவன் கொடுமைக்கு பயந்து கூட்டம் கூட்டமா பல குடும்பங்க நாலாபக்கமும் சிதறி போயிடுச்சுங்க. அந்த குடும்பத்தை சேர்ந்த நாங்களும் ஒரு பகுதிங்க. கண்ணா தெரியாம பிடிங்கிட்டா. சர்றாப்பா போகுதாப்பா, இந்த வச்சுக்கோ. ஐயா, நீங்க பாதிக்கப்பட்ட ஏழை குடும்பம்னு எங்களுக்கு தெரியாது. விளையாட்டுத்தனமா நாங்க இதெல்லாம் செஞ்சுட்டோம். இதெல்லாம் யாரையாவது விட்டு எடுத்து சொல்லுங்க ஐயா. இதையெல்லாம் எடுத்து என்னங்க பண்றது? தம்பி, எங்க வாழ்க்கையே பறிபோயிடுச்சு. கவலைப்படாதீங்க ஐயா, கவலைப்படாதீங்க. நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஏன் இங்க அழுத கண்ணீர் என்னைக்குமே வீண் போகாது. முதல்ல அந்த பணத்தை பிடிச்சவரை சந்திப்போம். அவருடைய அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு முடிவு கட்டுவோம். வாங்க. பாத்தீங்களா, ஏழைங்களை அடிச்சு திருட்டு ஏப்பம் விடுறான். இந்த கருங்காலி பசங்க அவன் காலை பிடிக்கிறானுங்க. நீங்க பிச்சைக்கார கூட்டமா? ஆமா, சின்ன பிச்சைக்காரங்கெல்லாம் சேர்ந்து பெரிய பிச்சைக்காரனை பார்க்க வந்திருக்கிறோம். பின்ன என்னடா, பசி ஏப்பக்காரன் பிச்சை எடுக்கிறதுல நியாயம் இருக்கு. ஆனா புளிச்ச ஏப்பக்காரன் இடிச்ச வாயங்கிட்ட எடுக்கிறதுல என்ன நியாயம்? அப்படி கேளுங்க அந்த ரோஷன் கெட்டவனுங்களை. காக்கா வாயில் இருக்கிற இறைச்சி துண்ட கழுகு அபகரிக்கிறது இயற்கை. இதை கேட்கறதுக்கு நீ யார்? யாரா சொல்றேன். எளியவன்கிட்ட இருந்து வலியவன் பறிச்சா அந்த வலியவனை உதைக்கிறதுக்கு ஒரு வல்லவன் வருவானே, அவன் தான்டா நான். நீ வந்து அவ்வளவு பெரிய வல்லவன் எங்களுக்கு தெரியாத. அது வார்த்தையில தெரியாதுடா, செயல்ல தான் தெரியும். எங்க அண்ணன் பேர் என்ன தெரியுமா? சிங்கமுத்து. நயமான முறையில சொல்றேன், இந்த எளியவங்கள்ட்ட பறிச்சதெல்லாம் திருப்பி கொடுத்துரு. இல்ல உன் தலைய உடம்புல இருந்து பறிச்சு சோழ கொல்லையில திருஷ்டிக்காக பொம்மை வைப்பாங்களே அந்த மாதிரி வச்சுடுவோண்டா. நாங்க புட்டு வச்சுவோம். இந்த மாதிரி ஏழை பங்காளன்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் தாங்களே சுருட்டிக்கிட்டு போற எத்தனையோ பேரை நாங்க பாத்துருக்கிறோம்யா. உண்மையான பாட்டாளி வர்க்கத்தினுடைய கூட்டாளி தான் எங்க அண்ணன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இவருடைய செயலை நீ பார்க்க போறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன, நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவி ஏழை மக்களுக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி நடிச்சு தன் வாழ்க்கை உயர்த்துக்கிட்டவங்களைத்தான் நான் இதுவரைக்கும் பார்த்திருக்கேன். ஆனா நீ அப்படி அல்ல, நீ ஒரு உண்மையானவன்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஏழை மக்களோட நான் பறிச்சதெல்லாம் இப்பவே கொடுத்துறேன், உன் கையிலேயே கொடுத்துறேன். இந்த நிமிஷத்திலிருந்து நாமெல்லாம் நண்பர்கள். அதனால என் வேண்டுகோளுக்கு இணங்கி நீங்கெல்லாம் என் வீட்டுல வந்து விருந்து சாப்பிடணும்னு ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். சரி வருது, வேண்டாங்கிறீங்களா? தயவு செய்து சொல்லுங்க. விருந்து பலமா இருக்கு. ஆறுமுக மகனா? யார கட்டுறா உள்ள வந்த? ஒரு சந்தோஷ செய்தி. கொள்ளைக்காரன் சிங்கமுத்து என் வலையில் வசமாக சிக்கிவிட்டார். இன்று இரவு ஒரு விருந்து கொடுப்பதாக கூறியவனை என் வீட்டிலே தங்க வைத்திருக்கிறேன். தங்களுடைய ஆட்களை அனுப்பி வைத்தால் நல்லது. அதிலும் தாங்களே நேரில் வந்தால் அவன் கதையை முடித்து விடலாம். இப்படிக்கு பரமசிவம். சபாஷ், நானே நேரில் வர்றது போய் சொல்லுப்போம். ஆரம்பிக்கலாமே. ஆமா ஆறி போகுது. கொஞ்சம் இருங்க, என் நண்பர் தர்மலிங்கத்துக்கு ஆள் அமைச்சிருக்கேன், அவரும் வந்துடட்டும். நீ போய் அந்த பக்கம் போ. ஆமா, பொண்ணு பேர் என்ன? உடம்பு புண்ணாக்கணுமா? பொண்ணு பேரை கேட்டா ஏன் உடம்பு புண்ணாகுது? சரி விடு. அந்த பொண்ணு நெருப்பு மாதிரி, தொட்டா சுடும். சுடுமா? பரவாயில்ல, சுட்டாத்தான் தோட்ட வேகும், கண்ணை வெட்டினா தான் காவல் பறக்கும். என்னப்பா
விருந்துக்கு வந்தியா இல்ல விளையாட வந்தியாடா? ரெண்டுக்கும் தான். ஐயோ 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 எங்க பார்த்தா சிரிக்கிறா பாரு. ஐயோ சிரிக்கிறா. கூப்பிடுறா பாரு. ஐயோ எஜமா. என்னடா தர்மலிங்க வந்துட்டாரா? இல்லைங்க, அவருக்கு முக்கியமான வேலை இருக்குதுங்க. ஓஹோ, சரி, அப்ப நம்ம சாப்பிடலாம். நியாயமாடா கேட்க வந்த நியாயம். உன்னை தங்க வச்சது விருந்து கொடுக்க அல்ல, விலங்கு மாற்றுறதுக்கு. பாவம், பையன் ரொம்ப பசியா இருப்பான் போது. இவனை புடிச்சிட்டு போய் கங்காராமத்தை ஒப்படைங்கடா. சிங்கமுத்து, பரமசிவம் வீட்டுல சாப்பிட்டியே, இப்ப நான் கொடுக்க போறேன் பாரு, அதுதான் விருந்து. இந்த விருந்து முடியும் போது பாவம் உன் கதையும் முடிஞ்சிருக்கும். ராணி, நம்ம விருந்தாளிய கவனி. பூச்செண்டு கைகள் துடித்தன இன்று. பூச்செண்டு கைகள் துடித்தன இன்று. சேலந்த கண்கள் சிவந்தன இன்று. ஆனந்த மயக்கத்தில் அசைந்து ஆடட்டும் வானவின் வண்ணம். பூச்செண்டு கைகள் துடித்தன இன்று.
எடுத்து என் சாகசம் வென்றது கதை முடித்து பூச்சண்டு கைகள் துடித்தன இன்று இவனை உள்ள இழுத்து வாங்கடா. நடக்கட்டும். எங்கடா மனிதத்தை குடிக்கிற வேங்க? அது பசியாருக்கு கூப்பிடல. இது வந்துட்டா வேங்க. ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கலாம். சிங்கமுத்துவ போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா 10,000 ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்காங்க. மறந்துட்டீங்களா? அவனை பிடிச்சு வெட்டாத்தப்புறம் கட்டி வச்சிருக்கோம். வந்து பிடிச்சிட்டு போங்க. தட்ஸ் குட். நான் முக்கியமான வேலையா எஸ்பியை பார்க்க போறேன். உச்சி பொழுதுல வந்துடுறேன். அவன் ஜாக்கிரதையா பாத்துக்க. நல்லா இருக்கும். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. கூத்துலயா இல்ல வயக்காடு சேத்துலயா? அடடே, நீ நம்ம அங்கமுத்து தங்கச்சியா? அப்ப அடிச்சுனா செவிலுக்கு எல்லாம் பிஞ்சுக்க. ஜாக்கிரதை. உண்டானதை வாங்கிக்க. அங்கமுத்து போட்ட வேஷம் எப்படிடா? வேஷமா? அடடே, ஏடா நீயாடா? ஐயோ, பொம்பளை மாதிரியே இருக்கிற. நீ பொம்பளையா இருந்தேன்னா நான் விரட்டி விரட்டி. இந்த வேஷத்திலேயே நீ இப்படி மயங்கிட்டியே,
நான் இந்த புடவையோட போனா இந்த உலகமே சீட்டி அடிச்சிட்டு என் பின்னால வரும்டா. இது எதுக்காக? எதுக்காக? ஓ, அதுக்காக. நீ அமுக்கு, நீ முன்னாடி போ, நான் கெட்ட போட பின்னாடி வரேன். ரொம்ப குளுக்காத வரேன். என்னப்பா தடையா? என்ன போலீஸ காணுமே? அடையா உச்சி கொளுத்தான வர சொன்னா வந்துருவாங்கல்ல. ஐயோ, இவரை யாரு கட்டி போட்டுதார பாருங்களா? நீங்க நல்லா இருப்பீங்களா? நான் கட்டி புரள்ற கட்டி கரும்பாச்சு. இது மன்மதா மகாராஜா உன்னை போய் கட்டி போட்டுட்டாங்களே. என்ன பண்ணு? இப்படி வா. ஐயோ, இப்படியா நெளியறே? நீ யாரு? அதான் நீயே சொல்லிட்டியே பொண்ணுன்னு. இந்த அஞ்சா நெஞ்சனுடைய ஆசை நாயகி குஞ்சம்மா. இவன் ஆசை நாயகி தாராவாச்சே. இருக்கும். அந்த சக்காலத்துக்கு அடுத்த போல வந்த சரசாங்கி தான் நான். என் கண்ணாளனுக்கு என் மேலதான் ஆசை. குஞ்சம்மா குஞ்சம்மான்னு எவ்வளவு அழகா என்ன கொஞ்சம் தெரியுமா? உயிர் என்னமோ அவகிட்டதான், உடம்பு என்கிட்ட. நேசிங்களா? நீங்களே சொல்லுங்க, ஒரு பொண்டாட்டிக்கு புருஷன் உடம்பு தானே முக்கியம். என்ன தத்துவம், என்ன தத்துவம். ஏண்டா தடையா, இது ஒரு மாதிரி பொண்ணுடா. நீ என்ன நினைக்கிற? மடையா, நம்ம தோட்டத்தில் இருக்க வேண்டிய மல்லிகை கூடாது. பாருங்களா, கவுச்சுக்காத, நான் பாத்துக்கிறேன். ஒரு காதலனை பாக்குறதுக்கு ஒரு கன்னி பொண்ணு வந்தா பத்திரி தெய்வமா நினைக்காம நோட்டமாடாடுறீங்க. டேய், நான் ஒண்ணும் விலமாது இல்லடா, கலமாது. ஒத்துக்கிறேன். கௌரி வச்ச பொண்ணு நினைக்காதீங்க, கௌரிமான் பரம்பரையை சார்ந்தவ. அட மீச பசங்களா, என் கற்ப 14 கேரக்டர் தங்கம் நான் நினைச்சீங்க. 24 கேரக்டர் மூச தங்கம் மீச மாமா. இதுக்கு அந்த சிங்கம் தான் சொந்தம். இங்க வாயே, என்கிட்ட பேச. காதலம் எதுக்குவே தைரியமா கைய புடிச்சு எழுதுற, வெக்கமே இல்ல உனக்கு. ஐயோ, புடலங்கா மாதிரி இருக்க வேண்டிய கை உலக்க மாதிரி இருக்குதே. உலக்கைய எடுத்து உரல்ல நெல்லு குத்தி 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 உரையேறி போச்சு என் கைக்கு. ஒரே குத்து சில்லி மூக்கு உடைஞ்சிடும், ஜாக்கிரதை. மரியாதையா என் காதல நான் அவுத்து விடுங்கடா. அவுத்து விடுறேன். நீயே பேசிட்டு உன் காதல பேசவே மாட்டேங்கிறான். அவரு வீரன், நான் வீரி. நான் ஒருத்தியே உங்களெல்லாம் சமாளிப்பேன், நல்லா தெரியுயா. அதான் அவளை அலட்சியமா என் புருஷன் அங்க நிக்கிறாரு, தெரியுமா? ஏய்யா, நான் என்ன வெறும் சமையல் பண்ற பொம்பளை வீட்டுக்குள்ள நினைச்சுங்களா? வீட்டுக்கு வெளியே வந்தா ஊடு கட்டி ஆடுவேன்டா, உங்களெல்லாம் நாசமாக்குவேன். நாங்க சொன்ன மாதிரியே சிங்கத்தை பிடிச்சு கொடுத்துட்டோம். நான் சொன்ன மாதிரி பரிசு பணம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வெற்றி, வெற்றி, இது மகத்தான வெற்றி. புலி மாதிரி பாஞ்சு வந்து பூனை மாதிரி கட்டுப்பட்டு கிடக்கிற போலீஸ் வீரா, இப்ப என்னடா சொல்ற? உனக்கு கட்டுப்பட்டு இல்ல, உன்னால கட்டப்பட்டிருக்க. சட்டத்தையும் நீதியும் கட்டி போட்டு வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது. உன்னை பொறுத்த வரைக்கும் நான் புது சரித்திரம் எழுத. சரித்திரங்கிறது புதுசு இல்லப்பா, பழசு. மிருகத்தோட மிருகமா காட்டுல இருந்துகிட்டு சமூகத்துக்கு தீமை செய்யற உனக்கு இது எப்படி தெரியும்? மிருகமா? ஆமா, நானா? நீயேதான். மிருகமாவது தனக்கு தொல்லை கொடுக்கிறவங்கள தான் தாக்கும். ஆனா நீயோ காரணம் இல்லாம சட்டத்தை மீறி சமூகத்துக்கு கெடுதல் செய்யற. நீ மிருகத்தை விட கேவலமானவன். நான் யார் தெரியுமா? நல்லா தெரியும். ஏதோ ஒரு கேவலமான குடும்பத்துல பிறந்து தான் தோன்றி தனமா வாழ்க்கை நடத்துற நீ ஒரு முட்டாள்.
ஏய், உன் கொடுமைகளை கண்டு பயப்படுற கோழை இல்லைனா அந்தஸ்துள்ள குடும்பத்துல பிறந்து சமூகத்துல உன் மாதிரி இருக்கிற கலையை எடுத்து சட்டத்தை காப்பாத்துற பொறுப்புள்ள போலீஸ் அதிகாரி. நீ யாரா இருந்தா எனக்கு என்னடா? இன்னைக்கு ராத்திரி இங்க ஒரு திருவிழா நடக்க போகுது. அது சித்திர திருவிழா இல்ல, சித்திரவத திருவிழா. உன்னை அங்குல அங்குலமா அடிச்சு சித்திரவதை செஞ்சு கொல்ல போறேன். இன்னைக்கு ராத்திரியோட உன் கதை முடிஞ்சு போயிடும். ஏண்டா இத கேட்கறதுக்கு உனக்கு எப்படி இருக்கு? ஆனந்தமா இருக்கு. ஆமா, ஒரு யானையை பிடிச்சு கட்டி பல கரும்பு தோட்டங்களை காப்பாத்துற மாதிரி உன்னை பிடிச்சு சமூகத்துக்கு நன்மை செய்யறதா என்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்துக்கு சாவுதான் பரிசுன்னா அந்த சாவை நான் சந்தோஷமா ஏத்துக்க தயாரா இருக்கேன். உனக்கு அவ்வளவு நெஞ்ச அழுத்தமா? இப்ப சொல்லு, இதோட விட்டுறேன். இனிமேலாவது என் விஷயத்துல நீ தலையிடாம இருப்பியா? கண்டிப்பா தலையிடுவேன். அப்படியா? அப்போ என்ன சுதந்திரமா வாழ விட மாட்டியா? உன் நேர பார்த்தா கூட கைது செய்வேன். என்னடா இதெல்லாம்? என்ன அழிக்க புறப்பட்ட சக்தியை இப்ப நான் அழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடா சொல்ற? ஒரு போலீஸ் அதிகாரி எனக்கு விளங்க மாட்ட வந்தா இப்ப நான் இவனுக்கு விருந்து வைக்கிறேன். சிங்கமுத்து, இது தவறு. ஒரு அதிகாரியை கட்டி போட்டு சித்திரவதை செய்கிறது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. முதல்ல அவன் அவுத்து விடு. அவன் எனக்கு எதிரி. யாரா இருந்தாலும் ஒரு உயிரை வதை செய்ய உனக்கு அதிகாரம் இல்லை. என்ன கைது செய்ய இவனுக்கு என்ன அதிகாரம்? அது அவனுக்கு சட்டம். இது எனக்கு சட்டம். அம்மா, இவனை உயிரோட வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல என்னால ஒரு காரியமும் செய்ய முடியாது. நீ நினைக்கிறது கோழத்தனம். குளத்துல நீச்சல் அடிக்கணும்னு குழந்தைங்க தான் நினைக்கும். கரை புரண்டு வர்ற காட்டு வெள்ளத்துல கை சோர்வடையாம எதிர் நீச்சல் போட்டு கரை சேர்றதுக்காக தாண்டா நான் உன்னை பெத்து வளர்த்திருக்கேன். நான் ஊட்டின பாலும் காட்டின வழியும் உண்மையானதுன்னா உனக்கு ஒரு நாள் அழிவு வராது. அவுத்து விடு அவனை. என்னம்மா இது? வேட்டையில் அகப்பட்டதை விட சொல்றீங்களே. நான் உன்னை ஆசீர்வதிச்சு அனுப்பும் போது மகனே, பாவத்தை வேட்டையாடு, பழிய வேட்டையாடுன்னு தான் சொன்னனே தவிர நீதியையும் நேர்மையும் வேட்டையாடுன்னு நான் சொல்லலையே. சிங்கமுத்து, உன்னை பெத்த தாய் சொல்றேன். அவன் அவுத்து விடு. என் தாய் சொல்ல தட்டக்கூடாதுங்கிறதுக்காக உன்னை விடுறேன். அவுத்து விடுங்களா? உண்டாக்கினவனை தெய்வம் சொல்லுவாங்க, உயிர் கொடுத்தவங்களை தாயின்னு சொல்லுவாங்க. எனக்கு நீங்க மறு உயிர் கொடுத்திருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எனக்கு தாய் மாதிரி. மாதிரி என்ன? தாயே தாம்மா. இந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதே மாதிரி என் கடமையையும் மறக்க மாட்டேன், உங்க மகனையும் விட மாட்டேன். அதை மட்டும் மறந்து என் மகனை பூந்தோட்டம்னு நினைக்காதே. அவன் ஒரு புயல். அவனை நீ நெருங்கவே முடியாது. 1000 தான் இருந்தாலும் அவன் உங்க ஆசை மகன் இல்லையா? அதனாலதான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எந்த தாய் தான் தன் மகனை விட்டு கொடுப்பான்? அம்மா, இப்படி சொல்ல எனக்கு ஒரு தாய் இல்லையே நினைக்கிற போது ஏக்கமா இருக்குமா. ஓஹோ, நீ தாயில்லா பிள்ளையா? அதனாலதான் ஒரு தாயினுடைய உள்ளத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியும். ஆமா, தர்மம் என்னுடைய தாய், நீதி என்னுடைய தந்தை. இந்த குடும்பத்துல பிறந்த சட்டம் ஒழுங்குங்கிற குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. என்னுடைய கடமையினால உங்க மகனுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டா அதுக்காக நீங்க என்ன மன்னிச்சுதான் ஆகணும். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டா நான் மன்னிக்க வேண்டியது பொன்னை இல்லை, என் மகனைத்தான். நீ போயிட்டு வா. என்னது இவ்வளவு நேரம் ஆச்சு, ராஜாவை காணோம். அப்பா, ராஜா, என்ன பாத்து அலங்கோலமா வந்திருக்கு? என்ன நடந்துச்சு? கொள்ளக்காரனை பிடிக்க போன போது அவன் என்ன பிடிச்சு கட்டி வச்சு அடிச்சுட்டான். என் பிள்ளை அடிச்சானா? உனக்கு என்ன துணிச்சல்? எமுத்து, உனக்கு என்ன செய்யறேன் பாரு. என்ன பண்ண? என்னமோ ஏற்கனவே சிங்கமுத்துவ தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. அது வந்து நீ அவனை பத்தி ஒரு நாள் சொன்னில்ல, அந்த ஞாபகம். ஒரு நிமிஷத்துல உணர்ச்சி வசப்பட்டேன். உலகத்தை வெறுத்து ஊருக்கு நடத்துற நீங்களே இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்கன்னா மத்தவங்களுக்கெல்லாம் எப்படிப்பா இருக்கும்? 1000 பேர் இருந்தாலும் என் ஆசைக்கும் ஆஸ்திக்கும் நீ ஒரே பிள்ளை இல்லையா? உங்க பிள்ளை அடிபட்டதை கேட்டு இப்படி துடிக்கிறீங்களே, சமூகத்துல எத்தனை பிள்ளைங்க அந்த கொள்ள கூட்டத்தினால துன்புறுத்தப்படுறாங்க. அப்ப அந்த பெற்றோர்கள் எப்படி துடிப்பாங்க? அதெல்லாம் கட்டுவா. அந்த சண்டாளம் அதிகம் அடிச்சானா? அதிகமாவா? அந்த புண்ணியவை மட்டும் வராம இருந்திருந்தா என் பேரன் தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். புண்ணியவதியா? யாருப்பா அது? சிங்கமுத்தோட தாய், பாலைவனத்தை பெருக்கெடுத்து ஒரு ஜீவ நதி. ஒரு தீயவனுக்கு இப்படி ஒரு தெய்வத்தாயா? மஞ்சள் குங்குமத்தோட மகாரிஷி மாதிரி இருக்காங்க. அப்பா,
நீங்க நன்றி சொல்ல வேண்டியது அந்த நல்ல உள்ளத்துக்கு தான். சொல்றப்பா சொல்றேன். தாயே, நான் உன்னை பார்த்ததில்லை, ஆனாலும் என் பிள்ளைய காப்பாத்துனதுக்காக உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நிறைஞ்ச சுமங்கலியா நீ நீடூழி வாழணுமா, நீடூழி வாழணும். அப்பா, தன் மகன் ஒரு கொள்ளக்காரன் தெரிஞ்சும் அந்த தாய் எப்படி விட்டு கொடுக்காம பேசுறாங்க தெரியுமா? ஒரு தாயுடைய அருமையும் பெருமையும் எனக்கு இன்னைக்குத்தான் தெரிஞ்சது. அந்த தாயுடைய முகத்தை இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அந்த கொள்ளக்காரன் என்கிட்ட ரொம்ப கொடுத்து வச்சோம்ப்பா. ஏன் பாருங்க ராஜா, எப்ப தாய் இல்லாத குறையை நீ உணர ஆரம்பிச்சிட்டியோ, அப்போ இவ்வளவு காலமா நான் உனக்கு தகப்பனத்தான் இருந்திருக்கிறேன். தாயா இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுப்பா. அதை நினைச்சதும் இது வரைக்கும் கலங்காத என் கண்ணு நெஞ்சு கலங்கிடுச்சுப்பா, கலங்கிடுச்சு. மன்னிச்சிருக்கப்பா. ஒரு தகப்பனா இருக்கும் பிள்ளைக்கு கடவுளா வேணுமானா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா தாயா இருக்க முடியாதுங்கிற உண்மையை நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அந்த தாய் தன் மகன் மேல வச்சிருக்க பாசம் எந்த வகையும் குறைஞ்சதில்லை. சரிப்பா, அது அப்படியே இருக்கு. ஆனா எப்ப அந்த கொள்ளக்காரன் உன்னை கட்டி வச்சு அடிக்க துணித்தாலும் இனிமே உன்னை கொலை செய்யப்பட தயங்க மாட்டான். கொள்ளக்காரனும் கொலகாரனும் எப்போ அப்படித்தான். அவங்க மாட்டிக்கு வாங்குற நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டா ஒரு அப்பன் தன் பிள்ளைன்னு கூட பார்க்க மாட்டான்ப்பா, கொண்டாலும் கொண்டுடுவான். தன் கண்ணை நிறைவேற்ற சந்தர்ப்பத்தை ஒரு பிள்ளை தன் தகப்பனா கூட பார்க்க மாட்டான், கையில விலக மாட்டிடுவான். அந்த வேதனையெல்லாம் வேண்டாம். அந்த போலீஸ் உத்தியோகத்தையே உன்னை விட்டுற சொல்றேன். அப்பா, இந்த உத்தியோகத்தை விரத விட என் உயிரை விடுறது ரொம்ப சுலபம்ப்பா. ராஜா, அப்படி சொல்லாதப்பா. உன் உயிர் உனக்கு சாதாரணமானதா இருக்கலாம், ஆனா எனக்கு உன் உயிர் தான்ப்பா என் உயிர். அதுக்கு ஒரு ஆபத்து நான் அதோட அழிஞ்சிருவேன். கேவலம் ஒரு பிள்ளைக்காரனை பிடிக்கிறதுக்காக உன் உயிரையே நீ தியாகம் செய்யணுமா? அப்பா, அப்படி சாதாரணமா சொல்லாதீங்கப்பா. கடமையை நிறைவேற்றுற போது உயிரை இழந்த போலீஸ் அதிகாரிங்கிற கௌரவம் எனக்கு கிடைக்கும். தன் செல்வத்தையெல்லாம் இந்த நாட்டுக்காக வாரி இறைச்ச வள்ளல் தர்மலிங்கம் கடைசியா தன் செல்வத்துக்கெல்லாம் செல்வமான ஒரே மகனையே இந்த நாட்டுக்கு காணிக்கையா கொடுத்தாருங்கிற பெருமை உங்களுக்கு கிடைக்கும். வேண்டாம், வேண்டாம், அந்த பெருமை எனக்கு வேண்டவே வேண்டாம். ராஜா, நீ எனக்கு ஒரே பிள்ளை, என் சொத்துக்கெல்லாம் ஒரே வாரிசு. கொட்டி கிடக்கிற செல்வங்களை கவனிக்கிறத விட்டுட்டு கொள்ளக்காரரை தேடி அலைஞ்சிட்டு இருக்கியப்பா. இளவரசம் மாதிரி வாழ வேண்டியவ ராத்திரி பகலா சாப்பாடு தூக்கம் இல்லாம காட்டுக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்க. ராஜா, நீ கடமை கடமைன்னு சொல்லும் போதெல்லாம் அது ஆபத்து ஆபத்து என் காதுல விழுதுப்பா. எனக்கு ஒரே பயமா இருக்குது ராஜா. என்னப்பா, ஒரு போலீஸ் அதிகாரியோட தகப்பனா இப்படி பயப்படலாமா? உங்களுக்கு தெய்வ பக்தி, எனக்கு தேச பக்தி. தெய்வ பக்தி விடச்சுனா நீங்க விட்டுருவீங்களா? நீ சொன்ன விட்டுறப்பா. உங்களுக்கு உண்மையான தெய்வ பக்தி இல்லைன்னு இல்ல ராஜா, உன் பேர்ல இருக்கிற பாசத்துல அப்படி சொல்றேன். இல்லப்பா, காக்கி உடைய போட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு கடமை தான் முக்கியம். நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் கடமையில இருந்து என்ன பிரிக்கவே முடியாது. எதுல போய் முடிய போகுது ராஜா? சரிவா, சாப்பிட போலாம். சிங்கமுத்துவா, பரமசிவ வீட்டுல ஏழைகளுக்காக நியாயம் கேட்க வந்த அதே சிங்கமுத்து இங்க இருக்கா வந்த அக்கிரம அநியாயத்தின் மூலமா அப்பாவை ஏழை மக்கள் வாழ சூறையாடுறது பரமசிவம் மட்டும் இல்ல, அந்த பாவத்துல எனக்கும் பங்குண்டுன்னு நீயா வந்து நிரூபிச்சுட்ட. அதுக்கு தகுந்த சன்மானம் தர வேண்டாம். தர்மலிங்கம், ஏழை அழிக்கணுமே தவிர ஏழைகள் அழிக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய லட்சியம். அந்த லட்சியத்தை குறித்த யார் வந்தாலும் அவங்க சேர்த்து கட்டிடுற இதனுடைய முதலை. அம்மா மட்டும் தடுக்காம இருந்திருந்தா அந்த அதிகாரிய பிரேரமாக்கி குழி தோண்டி புதைச்சிருப்பேன். எல்லாம் வீணாயிடுச்சு. எங்க அடிப்பட்ட நாகப்பாம்பா போயிருக்கிற அந்த அதிகாரி நிக்கிறீங்களா? வரட்டும் வரட்டும்.
அவன் எந்த நேரத்துல எப்படி வந்தாலும் அவனை சந்திக்க தயாரா இருக்கேன். எவ்வளவு பெரிய வீரருக்கும் சட்டம் பயந்தது இல்லைங்க. எந்த சட்டத்துக்கும் நான் பணிஞ்சவை இல்லை. ஆனா இந்த உலகத்துல எனக்கு இருக்கிறது எங்க அம்மா ஒண்ணுதான். அவங்க இல்லைங்க, நேத்து வரைக்கும் உங்களுக்குன்னு உங்க அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு உங்க மனைவி இருக்கிறத மறந்துடாதீங்க. நீ என்ன சொல்ற? உமாவின் ஆசீர்வாதத்தோட சீக்கிரம் நான் உங்க மனைவி ஆகணும்னு சொல்றேங்க. வாழ்வுக்கு சாவுக்கு இடையில போராடிக்கிட்டு இருக்கிற எங்கிட்டயா வந்து வாழ்வு கொடுன்னு கேக்குறேன். இல்லைங்க, மஞ்சளும் குங்குமம் கொடுங்கன்னு தான் மன்றாடி கேக்குறேன். என் கழுத்துக்கு தூக்கு கயிறை காத்துட்டு இருக்கும் போது உன் கழுத்துக்கு தாலி கயிறை கட்ட சொல்றியா? நிரந்தரமான உன் குடும்ப வாழ்க்கைய எதுக்காக நிலையில்லாம ஆக்கி காசுப்படுற? இல்லைங்க, 100 வருஷம் காட்டு மரமா வாழ்றதை விட கொஞ்ச நேரம் பூந்தோட்டத்துல ஒரு சின்ன ரோஜா செடியா இருக்கணும் தான் ஆசை. தப்பு தப்பு, நீ நினைக்கிறது தப்பு. என்ன மன்னிச்சிரு, மறந்து. இப்படி சொல்றதுக்காகவா என்ன காப்பாத்துனீங்க? இதை விட எங்க அப்பா அம்மா ரத்தத்தை குடிச்சு அந்த வெறி பிடிச்ச கூட்டத்துக்கு என்னையும் பலி கொடுத்திருக்கலாமே. நீ எம் மருமகளா வரணும்னு உன் தலையில எழுதி இருக்கே, அதை மாத்த யாரால முடியும்? நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சிங்கமுத்து, மனைவி வேண்டான்னு நீ சொல்லலாம், ஆனா மருமக வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். அதுலயும் இப்படிப்பட்ட மருமகளை யாராவது வேண்டாம் சொல்லுவாங்களா? இல்ல இப்படிப்பட்ட மனைவிய எந்த மனைவியாவது வேண்டாம் சொல்லுவாங்களா? சரி சரி, வார்த்தையில தப்பா வந்துருச்சு. இப்பதான் உனக்கு கல்யாணம் அவசியமா தேவை. தனிக்காட்டு ராஜாவா தர்பார் நடத்துற உனக்கு தக்க சமயத்துல ஆலோசனை சொல்றதுக்கு ஒரு மந்திரி தேவை. அதனால வேண்டாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு நாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றோம். இப்ப அடுத்து நடக்க வேண்டியது கல்யாணம் மட்டும்தான். இப்படியே நான் வந்துட்டா கொள்ளக்காரெல்லாம் யாருமா பாத்துக்கிறது? கடலை கப்போ அப்படி அப்படியே கிடக்குது. எல்லாத்தையும் எடுத்து பங்கீடு பண்ணிட்டு நான் வந்துடுறேன். இடத்தை மாத்திரம் நீ சொல்லிட்டு படகன்னு. அந்த இடம் யாருக்குமே தெரியாது. மேற்கே பெரும்படைக்கடல் இருக்கு பாரு, அங்கிருந்து நேரே வடக்கு போனா பாண்டவர் மலைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க ஒரு பெரிய பாறை இருக்கு. அந்த பாறையில அனுமாரோட சிலை வரைஞ்சிருக்கும். அதுக்கு பக்கம் தந்த வழியா வந்தா எங்க வீடு தெரியும். நான் வந்துட்டேன்டா கண்ணு, வந்துட்டேன். அப்ப நான் வரட்டுமா தாத்தா? ஜாக்கிரதையா பார்த்து போயிட்டு வாமா. சரி தாத்தா. ஏன் சாமி, ஏன் இப்படி அலையறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு தானே. மந்திரத்தை ஆரம்பிங்க. ஓம் சங்கதே கோத்ரோத்பராய ராமஸ்தர்ப்பணம் சீதாராம் நிகா. இந்த போடுற போட்டுக்கிட்டே இந்த மணி போட்டுக்கா. இப்ப ஊருங்க மந்திரத்தை. மம ஜீவன ஹேதுனாம் மூஞ்சமகே துவம் ஜீவ சரதநாதம் ஐயா, உங்க பேத்தி இருக்கிற இடத்தை நான் காட்டுறேன், வாங்க. தாத்தா, வாமா தாரா, வா. தாத்தா, தாரா, உன் மூக்குள்ள வரணும்னா எவ்வளவோ முயற்சி பண்ணேம்மா. ஆனா நீ சொன்ன அடையாளம் எதுவுமே என் கண்ணுல தட்டுப்படவே இல்லை. அதனாலதான் என்னால கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. இப்படியெல்லாம் நடந்திருக்குன்னு நினைச்சுதான் கல்யாணம் முடிஞ்சவரை நானே உங்களை தேடி ஓடி வந்தேன். தாத்தா, தெய்வம் தான் உங்க முன்னால என்ன கொண்டு வந்து நிறுத்திருக்கு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நீ மகராசியா இருக்கணும்மா. வாழ்க்கையில உனக்கு எந்த குறையும் வராது. தாத்தா, தாத்தா, இத வந்துட்டேம்மா. ஆமா, நானே தான். அந்த கொள்ளக்கார சிங்கமுத்து எங்க இருக்க? அதே நீ தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவசியத்தோட தான் சொல்றேன். நான் ஒரு போலீஸ் அதிகாரி. தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன், சொல்ல முடியாதுன்னு. இப்ப நீ மரியாதையா சொல்ல போறியா இல்ல உன் கையில வழங்க மாட்டேட்டுமா?
என்னடா பாக்குறேன்? ஆடு மாடு கட்டி போட வேண்டிய இடத்துல சிங்கம் வந்து உட்கார்ந்து இருக்குதுன்னு பார்த்து திகச்சிட்டியா? இல்ல, சிங்கம் வசிக்கிற இந்த குகையில கழுதைக்கு என்ன வேலைன்னு சிந்திக்கிறேன். வீடு தேடி வந்தவன் விரோதி ஆனாலும் அவனையும் நண்பனா நடத்தணுங்கிறதா என்ன பெத்த தாய் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். நாள் பெய்த மழையில நேற்று முளைச்ச காணி நீயா என்ன பார்த்து இப்படி பேசுற? நேத்து காயாயிருந்து இன்னைக்கு கனியாகி நாளைக்கு கீழே விழ போற கிழட்டு வீரா, வாய் வீரத்தை விட்டுட்டு வந்த விஷயத்தை சொல்லு. உன் வீட்டுல இருந்து உத்தரவு போடுறேன். என் பேச்சு கிடங்கு, என் காலில் விழுந்து வணங்கு. இல்ல இந்த கூட்டத்துக்கு இல்ல, வேற எந்த கூட்டத்துக்கு நான் தலை வணங்க மாட்டேன். என்ன வணங்காத தலை இதுவரைக்கும் எந்த உடம்புல இருந்ததில்ல. இதுவரைக்கும் என் தாயை தவிர வேற யாரையும் நான் வணங்கியது கிடையாது. பிடிச்சு கட்டுங்க அவனை. ஏண்டா நிக்கிறீங்க? பிடிச்சு கட்டுங்க அந்த நாய. எங்க சிங்கத்தை பார்த்தா தலை வணங்குன்னு சொன்ன கொள்ளக்கார நாய ரொம்ப நேட்டாங்க பயந்துருவான். இங்கன்னு இவங்க ஆட்களை எல்லாம் தீர்த்து கட்டி இவங்க துணிமணிகளையே மாட்டிக்கிட்டு இவனை நாங்க ஏமாத்திட்டோம். எப்படி? ஏண்டா தம்பி, முடியெல்லாம் ஏன் இப்படி வச்சிருக்கிற? வேண்டுதலா? இல்ல, வெட்ட நேரம் இல்லாம அலையறான். நீங்க வெட்டுங்களா? எடுக்கவே இந்த வேலையெல்லாம் போங்க. பூச்சாண்டி காட்டுறான் நமக்கு. போனா இறங்கி வா போலாம். இந்த காட்டுக்கிளியை எங்க ஓட்டிட்டு போறேன்? நான் எங்கேயோ போவேன். நீ என்ன கேக்குறது? எங்கேயும் போவியா? முடியாது. நானும் வைப்பேன். கையடா எட்ரா. அடே அடே அடே. டாய் அங்காபுத்தா, அன்னைக்கு இவ எனக்கு நாட்டிய விருந்து கொடுத்தா, அதே விருந்த இன்னைக்கு இவனுக்கு நான் கொடுக்க வைக்கிறேன். ஆடு. ஆட மாட்ட? ஆடு.
இவனை எடுத்துக்கிட்டு போய் நம்ம இடத்துல கட்டி வைங்க. நான் போய் அம்மாவை அழைச்சுக்கிட்டு வரேன். அம்மா அம்மா, என்னம்மா கோயிலுக்கு போயிட்டு வரீங்களா? ஆமாப்பா, நம்ம பனங்காட்டி எல்லையம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அம்மா, தாராவோட அப்பாவையும் அம்மாவையும் கொலை செஞ்சானே அந்த கொலைக்காரனை நான் கட்டி போட்டு வச்சுக்க, வந்து பாருங்கம்மா. பாருங்கம்மா, பாருங்கம்மா இந்த அயோக்கியனை. என்னடா நடந்தது? நொங்குன்னு அடிச்சானுங்க. அவதான் எனக்கு தெரியும். கண்ணை திறந்து பார்த்தா நீங்க நிக்கிறீங்க. இங்க மல்லாக்க படுக்க வச்சு படமே வரைஞ்சிருக்கானுங்க. இவனுங்களை விடக்கூடாது. கையா ஊத்துறான்டா. எப்பவுமே திறந்திருக்கிற கதவு இன்னைக்கு ஏன் மூடி இருந்தது? நான் தனியா இருக்கும் போது அந்த கொள்ளக்கார சிங்கமுத்து ஒன்ன தேடி வந்துட போறானேன்னு பயந்து கதவு மூடிட்டேன். போலீஸ் அதிகாரியோட வீட்டு கதவு வரைக்கும் கொள்ளக்கார வர துணிச்சுட்டான். இனிமே வீட்டுக்குள்ள வந்தாலும் ஆச்சரியப்படுறேன். நமச்சிவாயம் நமச்சிவாயம். அந்த அளவுக்கு காலம் கெட்டு போச்சு ராஜா. நான் ரொம்ப நேரமா கதவை தட்டினேன், நீங்க திறக்கவே இல்லையே. தூங்கிட்டப்பா. என்னப்பா இது, எனக்காக நீங்க விடிய விடிய முடிச்சிட்டு இருப்பீங்க, இன்னைக்கு தூங்கிட்டேன்னு சொல்றீங்களே. பாவம், நான் உங்களுக்கு சிரமம் கொடுத்தேன்ல, என்ன மன்னிச்சிருங்கப்பா. பரவாயில்ல பரவாயில்ல ராஜா. என்னப்பா நொன்றீங்க? கால்ல என்னப்பா? அது ஒண்ணு இல்ல. பல்ல பக்கத்துல இடறி விழுந்துட்டேன். கீழே கிடந்த கண்ணாடி துண்டு கால்ல குத்திடுச்சு. என்னப்பா இது, நீங்க எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பீங்க, இன்னைக்கு தவற விட்டுட்டீங்களே. ஆமா, அதை தூக்கி எறிஞ்சிட்டீங்கல்ல? குண்டு தானே, எரிஞ்சுதானே. குண்டா? என்ன குண்டு? துண்டு துண்டு, கண்ணாடி துண்டு. நான் துண்டுன்னு சொன்னது உன் காதுல குண்டுன்னு விழுந்திருக்கு. ஆமாப்பா, எங்க அப்பா கால்ல காயத்தை பார்த்த உடனே என் மூளையே குழம்பிடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இருக்காத பின்ன, என்ன இருந்தாலும் நீ என்னுடைய ஒரே மகனாச்சே ராஜா. ரத்த பாசத்தை ஜெயிக்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லப்பா. ஒண்ணே ஒண்ணு இருக்கு, அதுக்கு பேர் தான் கடமை. என்னப்பா சொல்ற நீ? புரியலையா? போலீஸ் வேலையை நீங்க விட சொல்றீங்க, காரணம் ரத்த பாசம். அந்த வேலையை நான் விட மாட்டேங்கிறேன், அதுக்கு காரணம் கடமை. என்னுடைய கடமை உங்க ரத்த பாசத்தை ஜெயிச்சு பாத்தீங்களா? அத சொல்றியா? ஆமா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? வழக்கம் போல அந்த கொள்ளக்காரன் தப்பிச்சுட்டான். இருக்கட்டும், அந்த வேங்க போலே இந்த வேட்டக்காரன் கிட்ட எவ்வளவு நாளைக்கு தப்பிக்க முடியும்? ஏன்பா, இனிமே நீங்க ரொம்ப கவனமா நடந்துப்பீங்கல்ல? கால்ல அடிபட்டு இருக்கு பாருங்க, அதனால பார்த்து நடக்கணும்னு சொல்ல வந்தேன். ஆமா, முன்ன மாதிரி அலட்சியமா நடக்க மாட்டேன். ரொம்ப எச்சரிக்கையோட தான் இருப்பேன். இத உங்களுக்கு நான் சொல்லணுமா? சாப்பிடுவீங்களா? எனக்கு பசி இல்லை, நீ போய் சாப்பிடு. இனிமே உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. வயசாயிடுச்சு பாருங்க. குட் நைட். தாரா, நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீருவேன். ஆனா அதுக்கு முன்னாலே நீ ஒரு பெண்ணால் அழிய போற, அது என்னால நிறைவேற போற அந்த காட்சியை இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னுடைய கைக்குள்ளிகள் இதே இடத்துல பார்க்கத்தான் போறாங்க. ஏய்! உன்னுடைய-
குளங்கரையில தூங்கிக்கிட்டு இருந்த இவனை உண்டு கட்டா கட்டி தூக்கி வந்துட்டோம். சிங்கமுத்தா வாடா வா. உன் மனைவி மானத்துக்காக போராடுற காட்சியை பார்க்க நீ இல்லையே நினைச்சேன். வந்துட்டியா? இல்ல, அவர் அதுக்காக வரல, உன்னை அழிக்கிறதுக்காக வந்திருக்காரு. ஒரு பெண்ணு கிட்ட வீரம் பேசுற பேடியே, இதோ கர்ஜிக்க போற இந்த சிங்கத்துக்கிட்ட உன் கைவரிசையை காட்டு பார்க்கலாம். காட்டுறேன் காட்டுறேன். சிங்கமுத்து, உன் மனைவி ஆடைய கிழிச்சு அற நிர்வாணமாக்கி இந்த ஆள்கள் முன்னால மானபங்கப்படுத்த போறேன். உன் மனைவி மானத்தை காப்பாத்துறதுக்காக அங்க இங்கேயும் பைத்திய மாதிரி ஓடி துடியா துடிக்கணும். நீ அதை பார்த்து கண்ணீர் வடிக்கணும், நான் அதை பார்த்து ரசிக்கணும். தயவு செஞ்சு அவளை விட்டு, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், அவளை விட்டுடு. பாத்தியா, சிங்கம் கர்ஜிக்க போகுதுன்னு சொன்னியே, அந்த சிங்கம் என்ன கையெடுத்து கும்பிடுறது இன்னும் கொஞ்ச நேரம் போனா என் காலிலேயே விழுந்து கும்பிடும். சிங்கமா சிங்கம், யாருக்கு யார் யமன்னு புரியுதா? சிங்கம், உன் மனைவிய மானத்தோட உயிரோட உங்ககிட்ட நான் ஒப்படைக்கணும்னா நான் சொல்றபடி இல்ல, நீ கேட்கணும், புரியுதா? சங்கரா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், ஆனா அவளை மட்டும் விட்டுடு. இந்த வட்டாரத்திலே இல்லாம எங்கேயாவது கண்காண இடத்துக்கு ஓடி போயிடு. சிங்கமுத்து, உன்னை ஒரு நிகரில்லாத வீரன் நினைச்சேன், ஆனா இப்பதான் தெரியுது நீ ஒரு கோழை என்ற ரகசியம். கேவலம் ஒரு பொம்பளைக்காக உன்னுடைய பேரையும் புகழையும் என் காலடியில காணிக்க வச்சுட்டு இப்படி கையேந்து பிச்சை கேட்கிறியே, வெக்கமல்ல உனக்கு? ரெண்டு மாதிரி கங்காராம், ஒரு பெண்ணை கடத்திக்கிட்டு வந்திருக்கிறியே, இதுவா வீரம்? எங்கடா உன் வீரம்? எங்கிட்ட காட்டுறா. முதல்ல உங்க ரெண்டு பேர்ல யார் உண்மையான சிங்கமுத்துன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். மரியாதையா சொல்லிடுங்க. நான் தான்டா உண்மையான சிங்கமுத்து. போய் நீ போலி சிங்கமுத்து. கங்காராம், இவன் தான் போலி, இவனை நம்பாதே. உங்க ரெண்டு பேர்ல யார் உண்மையான சிங்கமுத்துன்னு நானே கண்டுபிடிக்கிறேன். இந்த ரெண்டு பேர்ல உன் புருஷன் யாரும் நீயே முடிவு பண்ணு. இந்த துப்பாக்கி போலி சிங்கமுத்துவே உன் கையால நீயே சுட்டு தள்ளு. யாராவது அசைஞ்சீங்க, இந்த இடம் கொள்ளக்காரனுடைய கல்லறையா மாறிடும். ஜாக்கிரதை. எங்காரா, இப்பவாவது என் கணவர் எப்பேற்பட்ட வீரன் தெரிஞ்சுக்க. என் மனைவியை விட்டுடு, நான் எங்கேயாவது ஓடி போறேன்னு சொல்ற பேடி என் கணவரா இருக்க முடியாதுன்னு நான் அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த உண்மையை கூட தெரிஞ்சுக்க முடியாத நீ ஒரு வீரனா? எனக்கு வெக்கமா இல்ல?
காத்து இங்கிருந்து புறப்படுவோம். இனிமே இங்க இருக்கக்கூடாது. காத்து நீயா? நீ இன்னும் உயிரோட தான் இருக்கிறியா? சத்தியத்துக்கு சாவு கிடையாது. அப்போ சிங்கமுத்து ஓ வயித்துல பிறந்த பிள்ளையா? சிங்கமுத்துவா? யாரது? பெத்த தாயே பிள்ளைய யாருன்னு கேட்கிறான். நான் சொல்றேன், சிங்கமுத்து யார் தெரியுமா? உன் கற்பத்துல உருவான போதே நான் அழைக்க நினைச்சேனே அந்த அவமான சின்னம். இல்ல, அது நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்ட தன்மான சின்னம். அதனாலதான் அவனையும் என்னையும் உங்களால அழிக்க முடியல. ஏய், நிறுத்து. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. சிங்கமுத்து உன் பிள்ளை தானே? இல்ல. அப்படின்னா உன் பிள்ளை யார்? என் பிள்ளைன்னு ஏன் பிரிக்கிறீங்க? நம்ம பிள்ளைன்னு சொல்லுங்க. ஏய், யார் நீ? நம்ம பிள்ளை எங்க இருக்கிறான்? தெரியாது. நான் போறியா இல்லையா? முடியாது. முடியாது. டேய், இவளை கட்டி தண்ணீரை தள்ளிட்டு கழுத்த மரத்துல கட்டுறா. என்ன செய்தாலும் சரி, என் மகனை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். ஏன்டா நிக்கிறீங்க? ஏய்! தப்ப முடியாத இடத்துல கட்டியாச்சு. இந்த தாய்க்கு தப்பவே இல்லை. அது உயிருக்கு பயந்து தாயை தவிக்கொண்டு தப்போட போட நீங்க பெற்றாமா? என் மகன் வீரன் உண்மையா இருந்தா தாய் சொல்லி கட்ட மாட்டான். நீங்க வராதே. அம்மா, என்ன 10 மாதம் சுமந்து பெற்ற உங்களை என் உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேதோ இந்த இடத்தை விட்டு போக மாட்டேமா? போகவே மாட்டேன். ஏய், சிங்கமுத்து, உடனே என்கிட்ட சரணடைஞ்சிரு. இல்ல உனக்கு தாயான இவளே இங்கே இப்பவே கொன்னுடுவேன். ரங்காராம், நீ சொன்னபடியே நான் நடந்துட்டேன். முதல்ல எங்க அம்மாவை விடுதலை செய். விடுதலை செய்யணுமா? இந்த உலகத்துல இப்ப யாருமே கிடையாது. அந்த பக்கம் போங்க.
அங்க போறாதீங்க மாமா, போறாதீங்க. ஐயோ, என் கணவரை கொண்டுடாதீங்க, என் மஞ்சள் குங்குமத்தை அழைக்காதீங்க. சிங்கமுத்து, நீ சுட்ட குண்டு இவன் நெஞ்சில பாய்லடா, என் நெஞ்சில பாய்ச்சிருச்சுடா. எந்த மாங்கல்ய பாக்கியத்துக்காக இவர் காலில் விழுந்து நான் கெஞ்சி அழுதனோ, அந்த மாங்கல்ய பாக்கியத்தை நீ சுக்கடா. என்னம்மா சொல்றீங்க? அதை விட பெரிய கொடுமை, பெத்த தகப்பனை பிள்ளையே சுட்டுக் கொள்ற காரியம். அம்மா, இவரு தாண்டா உங்க அப்பா? இல்ல, ஒரு உயிரை காப்பாத்துறங்கிறதுக்காக நீங்க போய் சொல்றீங்க. இல்ல, ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், இவரு தாண்டா உன் தகப்பே. அப்படின்னா என்ன பெத்த தாய் இந்த கொள்ளக்கார கங்காராமோட மனைவியா? நான் இவருடைய மனைவிங்கிறது மட்டும்தான் உண்மை. உன்னை பெத்த தாய்ங்கிறது பொய்யடா. நான் சொல்ல போறது நீ நம்ப மாட்டேன், யாருமே நம்ப மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் உண்மையை சொல்றதுக்கு நேரம் வந்துருச்சு. பல வருஷங்களுக்கு முந்தி திருவிழாவுக்கு போன இடத்துல தனியா நின்று அழுதுகிட்டு இருந்த உன்னை எடுத்துக்கிட்டு வந்து வளர்த்த. திருவிழா அங்கதான் என் பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். அந்த பிள்ளைதாங்க இந்த சிங்கமுத்து. இவன் கழுத்துல கிடந்த டாலர் இதுதான். அப்போ சிங்கமுத்து என் மகனா? ஆமாங்க, உன் வயசுல பிறந்த பிள்ளைங்க அதே திருவிழாவில்தான் என் மகனை ஆத்து வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்க. இல்ல, உன் மகன் சாகல. இல்ல, என் மகன் சாகலையா? அவன் இங்கே இருக்கான். இல்ல, என் மகன் இருக்கான. எங்க இருக்கா? அதோ நிக்கிறாரே இன்ஸ்பெக்டர் தேவரா, அவன் தான் உன் மகன். இல்ல, தேவராஜ் என் மகனா? தேவராஜ் அதே முச்சம். தேவராஜ் என் மகனே. அம்மா. தேவராஜ்.
நல்லா தெரியுது. நான் உங்க அப்பவே சந்தேகப்பட்டேன்ப்பா. தேவராஜ், நீ என்ன அப்பான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு அருகதை இல்லப்பா. எனக்கு அருகதை இல்லை. நான் செஞ்ச பாவங்களுக்கு பலனாத்தான் என் பிள்ளையே என்ன சுட்டுக் கொள்ள முடியாது. என் பிள்ளையே என்ன சுட்டுக் கொள்ள முடியாது. என்ன மன்னிச்சிடுங்கப்பா. இல்ல இல்ல, நான் உன்னை மன்னிக்க கூடாது. நீங்க எல்லாரும் தான் என்ன மன்னிக்கணும். நீங்க எல்லாரும் தான் என்ன மன்னிக்கணும். நிரபராதியான நீ இப்ப நான் ஒத்துக்கிறேன். இந்த 2 பிள்ளைகளுக்கும் நான் தான் தகப்பன். இவங்க 2 பேருக்கும் நான் தான் ஒரே தந்தை. ஒரே தந்தை.